ஹாய் காய்ஸ், நான் உங்கள் மன்சூர். சலாம் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி மைசூர் தசரா லைட்டிங்ஸ் எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் போட்டிருக்காங்க, இந்த கொரோனா சுச்சுவேஷன் வேறு எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன விசிட் போய் பார்ப்போம். போகிறதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டுக்கலாம் சேஃப்டிக்கு, பின்ன சானிடைசர் தேய்ச்சிக்கலாம். வாங்க போய் பார்ப்போம். நம்ம ஆடிங் சர்க்கிள் ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிள்லேருந்து வந்துட்டு இருக்கோம். பாருங்கள் லைட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ரொம்ப கிராண்டா இருக்கு. அப்படியே ரைட் எடுத்தோம்னா இங்கிருந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பார்க்கறதுக்கு. எங்கள் அண்ணன் என்னமோ பேசிகிட்டு இருக்காரு, ஆனால் கேட்குமான்னு தான் தெரியல. ரொம்ப ஜகா ஜோதியாக இருக்குது, செம்ம ஜக ஜோதியாக இருக்குது. கடைசியில் இன்னும் ஜக ஜோதியாக ஆகும். நடுவில் வேறு டிராஃபிக் வேறு இருக்குதா. மைசூர் தசரா டைம்ஸில் டிராஃபிக் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம பேசுறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அங்கே நின்று வேறு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ரஷ், எல்லாமே ஃபோட்டோ ஷூட் நடந்துருக்கு. எப்படி இருக்குன்னு அப்படியே பார்த்து கொஞ்சம் கீழே கமெண்ட் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு. தசரா வந்தாலே மைசூர் இப்படி தான் டிராஃபிக் ஆயிரும். அது வரைக்கும் சாந்த ஸ்வரூபினியாக இருக்கும். இந்த ரோடு சாதாரண நாள் இவ்வளோ வெளிச்சமாகலாம் இருக்குது, ஆனால் தசரானால செம வெளிச்சமாக இருக்குது. என்ன பார்த்தாலும் டிராஃபிக் நம்ம இப்போ ஸ்டார்டிங்கே வந்தாலும் டிராஃபிக் கொஞ்சம் கம்மி. லேட்டாக வந்திருந்தோன்னா நகரவே முடியாது. பெங்களூர் டிராஃபிக் கட்ட மாறி இருக்கும் மைசூர். இப்படி கொஞ்சம் முன்னாடி போனோம்னா பேலஸ் வரும், பேலஸ் கேட் வரும். முன்னாடி அப்படி இந்த சர்க்கிளில் வந்து அடுத்த சர்க்கிளில் வந்து பேலஸ் தெரியும் நம்மளுக்கு. ஆனால் லைட்டிங்ஸ் இருக்குமான்னு டவுட். இன்றைக்கி வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிற நாள் வந்து இன்றைக்கி வந்து என்ன டைம் சொன்னால் சாட்டர்டே. லைட்டிங்ஸ் இருக்கும். அப்படியே பின்னாடி பாருங்களேன் எவ்வளோ டிராஃபிக்னு. போன வருஷம் நிறையா இதெல்லாம் இருந்துச்சு, ஃப்ளவர் ஷோ, ஆகாரம் மேலே சாப்பிட்றதுக்கு நிறைய இருந்துச்சு. இந்த தடவை ஒன்றுமே இல்லை கொரோனானால. கொரோனா வந்து பாடப்படுத்துதுங்க நம்மளை இதெல்லாம். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்னு, செம டிராஃபிக்கு. வண்டி போகவே முடியுதில்ல, அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்குது. எங்கே பார்த்தாலும் காரோட சூட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் லைட் ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே எல்லா லைட்டும் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். செம டிராஃபிக்காக இருக்குது, போகணும். பின்ன இங்கே வந்து ஹெல்மெட் வந்து கம்பல்சரி இந்த ஊரில். அதனால் 2 ஹெல்மெட் போட்டிருக்கோம் 2 பேருமே. இல்லாட்டினா அங்கங்கே போலீஸ் நின்று நம்மளை கேட்ச் பண்ணோம்னா ஊர்பட்ட ஃபைன் ஊர்பட்ட காசு கொடுக்க வேண்டியது வரும். அதனால் ஹெல்மெட் போட்டு அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் சேஃப்டி, ஹெல்மெட் போட்டுக்கணும். எங்கே போகிறாஇருந்தாலும் நீங்களும் போட்டுக்கோங்க. நீங்களும் போட்டுக்கோங்க. ரைடிங் வித்தவுட் ஹெல்மெட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அடுத்த சர்க்கிளுக்கு வந்துட்டோம் நம்ம. எப்படியோ டிராஃபிக்கில் நின்று லெஃப்டில் பேலஸ் இருக்குது, காமிக்க நில்லுங்க. எல்லாருமே பேலஸ் தெரியுது பாருங்க, இதோட சைடில் கேட் இது. பேலஸ் இவ்வளோ வேணாம் இல்லை, உள்ளே இருக்குது. நாங்கள் சைட்லேருந்து போனாலும் கேட்டு தான் தெரியுது. இன்னொரு தடவை சான்ஸ் கிடைச்சா பேலஸ்குள்ளே போகலாம். இப்போதைக்கு நம்ம லைட்டிங்கை பார்த்துட்டு வருவோம். இன்னொரு தடவை நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சா நம்ம பேலஸ்குள்ளேயே விசிட் பண்ணிட்டு வரலாம். இந்த பில்டிங் தான் மைசூர் டவுன் ஹால். இப்போ நம்ம வந்து மைசூரோட முக்கியமான சர்க்கிள் கேஆர் சர்க்கிளுக்கு வந்துட்டு இருக்கோம். இது ஒரு மால், கருடா மால்னு இதுக்கு பேர். அவ்வளோ இல்லை போல இருக்குது, எல்லாம் மூடி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, அண்டர் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இது ஒரு முக்கியமான சர்க்கிள் மைசூர்லேயே. யாரை கேட்டாலும் தெரியும், கேஆர் சர்க்கிள் சிட்டி சென்டர். கேஆர் சர்க்கிள், இந்த ராஜா பேர் கிருஷ்ணராஜ உடையர், அதனால கேஆர் சர்க்கிள்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து ஹெட்டிங் டுவர்ட்ஸ் இந்த காமி முன்னாடி
எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய ஷாப்பிங் இந்த ரோட்டுக்கு வருவோம். நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் இங்கே தான் ஷாப்பிங்க்கு வருவாங்க. இது ஒரு சின்ன மணிகுண்டு. மேலே பார்த்தீங்கன்னா கிளாக் இருக்கும். ரோடு எப்படி இருக்கு, உங்களுடைய வியூஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ டிராஃபிக்னு மட்டும் பாருங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் காருங்கெல்லாம் நிற்குதுன்னு சொல்லு. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு. கோவிட் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இந்த கோவிட் சுச்சுவேஷனில். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொரோனா இருக்குதா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு டிராஃபிக் இருக்கு. ஆமாம். இப்போ முன்னாடி க்ரீன் லைட் இருக்கு. அந்த க்ரீன் கலர் லைட் வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம தமிழ்காரங்க எல்லாத்துக்குமே தெரியும், பச்சை பந்தல்னு சொல்லுவாங்க. பச்சை பந்தல். ஆனால் எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியாதுங்க. ஆமாம், யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சரியான டிராஃபிக்குங்க. அங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது டிராஃபிக்கு. இங்கே டிராஃபிக் வந்து அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தாங்கிற மாதிரி இருக்குது. அங்கங்கே நின்றுக்கிட்டே இருக்கோம் நாங்கள். அடுத்த சர்க்கிளுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்குது. பரவாயில்ல, அதிசயமாக இருக்குது, கொஞ்சம் டிராஃபிக் கம்மி. கொஞ்சம் நேரமாக பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டிங்ஸும் ஒரே வச்சுருக்குறாங்க. வண்டிக்காரன் வேறு ஒருத்தன் போடுறான் நடுவில். அவனுக்கு எப்படி போனான் புள்ளிங்கோ, அவங்களும் புள்ளிங்கோ நினைக்கிறேன். டியோ புள்ளிங்கோஸ். எல்லா லைட்டிங்ஸும் ஒரே மாதிரி இருக்குது இந்த ரோட்டில் மட்டும். இங்கே தான் ஏர் ஷோன்னு வருஷம் நடக்கும். தசரா எல்லாம் நடக்கல. எல்லாம் ஜெட்டு ஹெலிகாப்டர்லாம் வச்சு சாகசங்கள்லாம் செய்வாங்க. கொரோனானால பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். எல்லாம் கோவிட் டைம்ஸ்னால எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, எதுவுமே செய்யறதில்ல இந்த வருஷம். லைட்டிங்ஸ் கூட போன வருஷம் மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் போட்டுல, நிறைய ஒரே மாதிரி தான் போட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்காங்க. என்னமோ மண்டபம் மட்டும் செஞ்சுருக்காங்க. இந்த பக்கம் என்னமோ செஞ்சுருக்காங்க. அப்படியே மறுபடியும் நம்ம அவங்களுக்கு லைட்டிங்ஸ் எல்லாம் அதிகமாக இல்லை. அட்ஸ் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது. முடிஞ்சால் அடுத்த ரோடை போய் காமிக்கிறோம். இதுதான் மைசூர் சபர் பஸ் ஸ்டாண்ட். தமிழ்நாடு வண்டி, எல்லா ஸ்டேட் வண்டி இங்கே தான் வரும். கோயம்புத்தூர் வண்டி எல்லாம் இங்கே தான் வரும். இப்போ நாங்கள் மறுபடியும் ஒரு ரோடுக்காக போயிட்டு இருக்கோம். உங்களுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் பஸ் ஸ்டாண்ட். இந்த பக்கம் எக்ஸிபிஷனு. இதுதான் எக்ஸிபிஷனு. இந்த தடவை எக்ஸிபிஷன் போட்டுட்டுல. இந்த தடவை எக்ஸிபிஷன் போட்டல. இந்த கோவிட் டைம்ஸில் போட்டால் நிறைய கேஸ் வந்துடும். இதுதான் பேலஸோட மெயின் டோர், மெயின் என்ட்ரன்ஸ். நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது, அதில் இது ஒரு என்ட்ரன்ஸ். 4 என்ட்ரன்ஸ் இருக்குது, அதில் இது மெயின் கேட். இந்த மாதிரி லைட்டிங் ஒரிஜினலில் எடுக்கணும் கைஸ். வேறு
ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே தான் கிடைக்கும். பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த ரோட்டில் தான் கிடைக்கும் மெயினாக. இந்த ரோடு காட்டுக்காக மெயினாக இன்னொரு ரோடு வந்துருக்கோம். இந்த ரோடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் லைட்டிங்ஸ் எல்லாம். கொஞ்சம் பாஷான ரோடு இது, பாஷான ஏரியா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட வியூஸ் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பல வீடியோக்கள் காத்துருக்கு. பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.